ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி ப்ரோ. இப்போ நம்ம விநாயகர் கோயில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா விநாயகர் சிலை வச்சுருக்கிறாங்க. இவங்க எங்கே வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். ப்ரோ, சொல்லுங்கண்ணா. நீங்கள் விநாயகருக்கு சிலை வச்சுருக்கீங்க. எந்த தெருவில் வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நால்மன் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பான முருகப்ப தெருன்னு ஒரு தெருண்ணா. ஸோ அதில் வந்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விழா இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 35 வருடமாக இது வந்து 35 இயர்ஸ் இது. ஸோ வச்சுருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தாமரை மலை மட்டும் வச்சுருந்தோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வித் மயில் மரம் வச்சிருக்க மாதிரி வச்சுருக்கோம். போன வருஷம் எத்தனை அடி வச்சுருக்கீங்க? போன வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் பசங்க ஒரு அடி ஏற்றிட்டே இருக்கும். ஏன் அந்த அடி ஏற்றோம் அப்படின்னா நாங்கள் என்ன நினச்சி வேண்டி வைக்கிறோமோ அது நடக்குது. ஸோ அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி, போன வாட்டி 10 அடி வச்சோம், இந்த வாட்டி 11 வச்சுருக்கோம். இப்போ எல்லா நிகழ்ச்சியும் நடந்தது அப்புறம் எல்லா நிகழ்ச்சி எல்லாமே முடிஞ்சது. எல்லாமே முடிஞ்சதுன்னா எல்லாம் வந்து சுண்டல் மற்றது எல்லாமே நல்லா தரிசனம் நல்லா முடிஞ்சது. ஸோ எல்லாரும் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ வந்து பாருங்கள், அதாவது ப்ரோ இங்கே வந்து இந்த தெருவில் வச்சுருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த விநாயகரை பாருங்கள். அதாவது வந்து பாருங்கள், குதிரை வந்து 3 குதிரைக்கு மேலே வந்து போனால் விநாயகர் உட்காந்துருக்காரு. மயிலும் வந்து போனால் அழகான முறையில் வந்து இருக்குது பாருங்கள் ப்ரோ. எவ்வளோ சூப்பராக வந்து இதை பார்க்குறதுக்கே வந்து கண்குள்ளா காட்சியாக இருக்குது. அதாவது வந்து போனால் இளைஞர்களெல்லாம் வந்து அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போனால் கண் முழிச்சு வந்து போனால் வச்சுதான் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா அவங்க போன வருஷம் வச்சுட்டு அவங்க வேண்டிட்டு சிலதெல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த முறை வந்து போனால் அவங்க வச்சுட்டு நிறைய வந்து வேண்டிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போனால் அவங்களுக்கு அனைவருக்கும் வந்து போனால் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து போனால் நம்மளும் வந்து வேண்டிப்போம். ஸோ மறக்காமல் வந்து போனால் நீங்களாம் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் வந்து போனால் யாராவது வந்து போனால் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ. நான் தான் உங்களுடைய டிஆர் ப்ரோ.